தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி. உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கின்ற டெம்பிள் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் உலகத்தமிழ் சைவ பெருமக்கள் சங்கத்தின் சார்பிலே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு என்றாலே இரண்டு விஷயங்களிலே மிக சிறப்பானது. உலகம் முழுவதும் தமிழ்நாடு என்றால் அறியப்படுகின்ற விஷயம் இரண்டு. ஒன்று, தமிழ் மொழி, ஒரு தொன்மையான பாரம்பரியமிக்க நீண்ட வரலாற்று இலக்கியங்களும் வரலாறும் மிக்க தமிழ் மொழி, இதனுடைய பண்பாடு, இதனுடைய நீண்டகால வரலாறு. இரண்டு, தமிழகத்திலே தோன்றி உலகம் அத்தனையிலும் பரவி அவர்களால் போற்றப்படுகின்ற சைவ சமயம். இந்த சைவ பண்பாடும் தமிழ் மொழியும் தமிழகத்திற்கே உரிய சிறப்பாகும். அந்த சைவத்திலே மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற விழாக்களிலே மிக சிறப்பான விழா ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லப்படுகின்ற சிவனுக்கு உகந்த ஒரு வழிபாட்டு முறை. இந்த ஆருத்ரா தரிசனம் என்பது, ஆருத்ரா என்பது திருவாதிரை நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது. ஆருத்ரா என்பது வடமொழி சொல், திருவாதிரை என்பது தமிழ் சொல். ஆதிரை, திரை என்றால் அலைகள், ஆதிரை என்றால் பெரிய அலைகள், திரு ஆதிரை என்றால் புனிதமான மாபெரும் ஆகர்ஷண சக்தியை அலைகளை உடைய ஒரு நாள். அதான் திரு ஆதிரை. நட்சத்திரங்களிலே 27 நட்சத்திரங்கள், அதிலே மிக சிறப்பான நட்சத்திரங்கள் இரண்டு சொல்வார்கள். சைவத்திலே திரு ஆதிரை, வைணவத்திலே திருவோணம். இந்த இரண்டும், வைணவர்களால் திருவோணமும் சைவர்களால் திரு ஆதிரையும், இறைவனுக்கு உகந்த மிகவும் சக்தி வாய்ந்த நாட்களாக சொல்லப்படுகிறது. அதிலேயும் மார்கழி மாதம் 12 மாதங்களிலே மிக சிறப்பான இறைவனுக்குரிய பக்திக்குரிய புண்ணிய மாதமாக கருதப்படுகிறது மார்கழி. அதனால்தான் நாராயணரும் ஆகிய மகாவிஷ்ணு மாதங்களிலே நான் மார்கழி என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட அந்த புண்ணிய மாதமாகிய மார்கழியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் சிவபெருமான் தன்னுடைய பக்தர்களுக்காக காட்சி கொடுத்த நாளே திருவாதிரை. இந்த திருவாதிரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஒன்று புராணங்களிலிருந்து சொல்கிறேன். அதாவது முனிவர்களிலே வியாக்கிரபாதர் மற்றும் பதஞ்சலி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய முனிவர்கள், இன்றும் அவரோடு சேர்ந்த இன்னொருவர், இந்த மூவர்களுக்குமாக ஆனந்த தாண்டவ காட்சியை கொடுத்த நாள் திரு ஆதிரை என்று சொல்லப்படுகிற ஆருத்ரா தரிசன நாள். இன்னொன்று, புராண கதையில் அடியார்கள் சொல்கின்ற கதைகள் வரலாற்றிலே சேந்தனார் என்ற ஒரு அடியார் இருந்தார், சிவன் அடியார். அவர் ஒன்று ஒரு பெரிய வேதம் படித்தவர் அல்ல, அல்லது ஒரு வேத விற்பனரும் அல்ல. ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்தவர், விறகு வெட்டி. அவர் தினசரி காட்டிலே போய் விறகுகளை வெட்டி வந்து அதை ஊரிலே கொண்டு போய் விற்று அதில் கிடைக்கின்ற சொற்ப வருமானத்திலே தினசரி அவருடைய வாழ்க்கை நடத்தி வந்தார். அந்த வாழ்க்கையிலும் முதலிலே யாராவது ஒரு சிவனடியாருக்கு அமுதிட்டு, அதாவது உணவு வழங்கி அவர்கள் சாப்பிட்ட பிறகுதான் இவர்கள் சாப்பிடுவார்கள். இதுதான் பொதுவாக சிவனடியார்களுடைய வழக்கம். யார், அதாவது அது சிவபக்தர்கள் அல்லது சிவனடியார்கள் எப்படி சொன்னாலும் சரி. ஆனால் அவர்களுடைய வழக்கம் அந்த காலத்திலே யாராவது ஒரு சிவனடியாருக்கு அமுதிட்டு அவருடைய
வயிறார உண்டு அவர்கள் திருப்தியாக சென்ற பிறகு மீதி இருக்கிற உணவை அந்த குடும்பத்திலே இருக்கிறவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அடியார் தான் ஒரு விறகு வெட்டிதான் சேந்தனார். இப்படி தினசரி அவர் சிவனடி அவர் விறகு வெட்டி அதை விற்று அதிலே கிடைக்கின்ற வருமானத்திலே அடியாருக்கு அமுது கொடுத்துவிட்டு தாங்கள் உண்டு ஒரு சிவ பக்தியோடு வாழ்ந்த ஒரு அடியார் ஒரு நாள் மழை, இவரால் விறகை வெட்டி வியாபாரம் செய்து அதில் பொருள் ஈட்ட முடியவில்லை. அந்த நேரத்தில் ஒரு சிவனடியார் வருகிறார். பொதுவாக சிவருமான் என்ன செய்வார், தன்னுடைய அடியார்களை சோதிப்பார். அவனுடைய பக்தி எப்படி இருக்கிறது, அவனுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது. பொதுவாக நம்மெல்லாம் எப்படி இறை நம்பிக்கை இருக்கணும், நமக்கு நினைத்தபடி நல்லது நடந்தால் இறைவன் எனக்கு அற்புதத்தை செய்தார், மிக அப்படி இப்படி என்று இறைவனை புகழ்வோம். இந்த பக்தி என்பது அடியார்களுக்கும் பக்தர்களுக்குள்ள ஒரு சின்ன வேறுபாடு. பக்தர்களாக இருப்பவர்கள் என்ன நினைப்போம்னா, நம்ம நினைத்ததை இறைவன் நிறைவேற்றி கொடுத்தால் ஆகா ஓகோ என்று கொண்டாடுவோம், பக்தியில் திளைத்து அவருக்கு விழாக்கள் எடுப்போம், மிகப்பெரிய நன்றி கடனை செலுத்துவோம். ஆனால் அடியார்கள் என்னன்னா, தனக்கு என்ன நடந்தாலும் அது இறைவன் கொடுத்த வரமாகவே நினைப்பார்கள். இவர் சிவனடியார்கள், அவருக்கு ஒரு சோதனையை கொடுக்கிறார் இறைவன். இவனுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது, இவனுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை சோதிப்பதற்காக அன்று அதுக்கு சரியான மழை. அவனுடைய விறகுகளை ஊரிலே சென்று விற்று பொருள் வாங்க முடியவில்லை. இந்த சமயத்திலே இறைவா என்ன சோதனை, இப்படி மழையாக இருக்கிறதே, அன்றைக்குரிய ஆகாரத்திற்குரிய அரிசி மற்றும் உணவுப் பொருட்களை வாங்க இயல முடியவில்லையே என்று ஒரு பக்கம் வருத்தத்திலே அந்த சேந்தனாரும் அவருடைய துணைவியாரும் வருந்தி கொண்டிருக்கின்றார்கள். மழையோ சோதன அடைமழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த சமயத்திலே ஒரு அடியார் வருகிறார். இவர்களுக்கு ஆச்சரியம், இந்த அடைமழையிலும் ஒரு அடியார் நமது இல்லத்தை நோக்கி வருகின்றாரே. ஒரு பக்கம் மகிழ்ச்சி, அடியார் என்பதனாலே யாரோ ஒரு அடியார் சிவனடியார் வருகிறார், அது ஒரு மகிழ்ச்சி. ஆனால் இன்னொரு துயரம், அவர்களுக்கு மனசுக்குள்ளே கஷ்டம். அவரை நாம் நல்ல முறையில் உபசரித்து உணவிட முடியுமோ முடியாதோ, இந்த மழை நேரத்தில் என்ன செய்வது என்ற ஒரு கலக்கம். இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு அந்த சிவனடியார் வந்து, சிவாய் நம திருச்சிற்றம்பலம், என்னப்பா ஒரு மாதிரி கலங்கி கொண்டு இருக்கிறீர்களே, நான் உன் வீட்டிலே ஆகாரம் உண்ணலாம் என்றெல்லாம் நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன். உங்களை பார்த்தால் இன்று உணவிட முடியாத சூழ்நிலை மாதிரி தெரிகிறதே, என்னப்பா நான் வேறு இடத்துக்கு செல்லவா என்பது போல் அவர் கேட்கிறார். அவர் ஐயோ இல்லை அடியார் பெருமானே, நீங்கள் அமருங்கள், எங்களால் இயன்றதை சமைத்து தருகிறோம், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், தயவுசெய்து நீங்கள் வேறு இடம் செல்லக்கூடாது என்று அவர்கள் வேண்டுகிறார்கள். சரியப்பா, இன்றைக்கு உன் வீட்டில்தான் ஆகாரம், நீ என்ன கொடுக்கிறாயோ அதை நான் விரும்பி உண்கிறேன் என்று அவர் அந்த வீட்டிலே ஒரு ஆசன பலகை போடப்பட்டு உட்கார்ந்து விட்டார். இப்பொழுது இவர்கள் கணவன் மனைவியை பார்க்கிறார், மனைவி கணவனை பார்க்கிறார். என்ன செய்வது? உடனே மனைவி என்ன செய்கிறாள், அங்கே போகின்றாள். அங்கே வீட்டிலே கொஞ்சம் அரிசி மாவு தான் இருக்கிறது, கொஞ்சம் பழைய வெல்லங்களும் இருக்கிறது. சரி, இதை எதையாவது செய் என்று கணவன் அவருக்கு கண்ணாலே ஜாடை காட்ட, அந்த அம்மா அந்த அரிசி மாவையும் கொஞ்சம் வெல்லத்தையும் போட்டு ஒரு ஏதோ ஒன்று தெரிந்த பக்குவத்திலே கிண்டுகிறார்கள். இதற்கு ஏதாவது தொட்டுக்க ஏதாச்சும் வைக்கணுமே என்று வீட்டில் பார்க்கிறார். பின்னாடி கிடைத்த ஒரு காய்கறிகளை, ஏதோ ஒரு கீரை ஒரு காய் என்று கிடைத்ததை அந்த தோட்டத்தில் இருக்கிறதை அந்த மழையிலும் பறித்து ஏதோ ஒரு கூட்டு மாதிரி வைத்து அதை
அன்போடு உள்ளன்போடு அவருக்கு படைக்கிறார்கள். ஆக அந்த களியும் இந்த காய்கறி கூட்டையும் வந்த அடியார் ரொம்ப விரும்பி சாப்பிடுகிறார். இன்னும் வைங்கள், மிக அருமையாக இருக்கிறது, நல்லா செஞ்சிருக்கீங்க அம்மா, நான் இதுவரைக்கும் இப்படிப்பட்ட சாப்பாடை சாப்பிட்டதில்லை என்று அதை விரும்பி அவர். பொதுவாக விருந்தோம்பல் என்னன்னா, நாம் எதை விரும்பி அந்த விருந்தினர்களுக்கு படைக்கிறோமோ அதை அவர்கள் விரும்பி சாப்பிடுகின்ற வகையில் படைக்க வேண்டும். அதுதான் பாரதிதாசன் கூட அந்த விருந்தோம்பலை சொல்லுவார். நாம் வந்த விருந்தினர்களுக்கு அந்த நாம் சமைத்ததை இன்னும் நல்லா சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் வச்சுக்கிடுங்க, இன்னும் கொஞ்சம் வச்சுக்கணும், நம்ம உபசரிக்கிறதுல அவர்கள் எப்படி சாப்பிட்டீர்களோ அதை பார்ப்பதிலே தான் நமக்கு விருந்து கொடுப்பவர்களுக்கு ஆனந்தம் என்பார். அதைத்தான் அந்த அடியார்கள், ஆகா நாம் ஏதோ ஒன்றும் குறைவாக இருக்கிறது, இன்றைக்கி ஒரு வகை கறிகளையும் 7 வகை கறி இதெல்லாம் போட்டு செய்யணும்னு நினைச்சா, ஆனால் இந்த மழையில் வேறு ஒன்றும் வாங்க போக முடியலை, ஏதோ இருக்கிற மாவை வச்சு ஒரு களி மாதிரி கிண்டி அவர்களுக்கு ஒரு கூட்டையும் வைத்து கிடைத்த காய்கறி வைத்து செய்திருக்கிறது. இந்த அடியார் ஆனால் விரும்பி சாப்பிடுகிறது அவர்களுக்கு ஒரு மாபெரும் ஆனந்தம். இருந்தாலும் அவர்களுக்கு மனசுக்குள்ளே நம்ம நல்லா செய்யலையே, நல்லா விருந்து படைக்கலையேன்னு ஒரு ஆதங்கம் இருந்தாலும் இவர் அதை சாப்பிடுகின்ற விதத்தை பார்த்து ஆனந்தம் கொள்கிறார்கள். அந்த அடியார், இன்றைக்கு அழகாக சாப்பிட்டோம், உன் வீட்டிலே அருமையாக விருந்துண்டோ, ரொம்ப திருப்தியாக இருக்கப்பா, உனக்கு பூரண பலன்கள சிவபெருமான் அருள்வார் என்று சொல்லி சென்று விட்டார். இந்த மறுநாள் காலையிலே சிதம்பரத்திலே அந்த எம்பெருமானுடைய சந்நிதியை திறக்கிறார் அர்ச்சகர், அந்த தீட்சிதர்கள். அங்கே பார்த்தால் அவருடைய மூல கருவறையிலே களியும் காய்கறியும் செதறி கிடக்கிறது. உடனே அவர்களுக்கு இதோ அபச்சாரம் நடந்து விட்டதே, இங்கே உள்ள எச்சில் பண்ணப்பட்ட களியும் காய்கறி எப்படி வந்தது தெரியவில்லையே என்று குழம்பி போய், இறைவா இது என்ன சோதனை என்று அவர்கள் பதறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையிலே இறைவனுக்கு மிகப்பெரிய படையலை படைத்து இறைவனை வழிபட ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிற மன்னனுக்கும் முதல் நாள் இரவு காட்சி கிடைக்கிறது கனவிலே. இந்த ஒரு அடியார் வீட்டிலே மிக அருமையான களியும் கூட்டும் சாப்பிட்ட இதுவரை கிடைக்காத ஆனந்தமான ருசி என்று அவனுடைய கனவில் இருக்கிறார். இங்கே உடனே இங்கே தீட்சிதர்களோ குழம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையிலே மன்னன் வருகிறார். அவர் சொல்கிறார், நேற்று ஒரு அடியார் வீட்டிலே சிவபெருமான் விருந்து உண்டது எனக்கு கனவிலே தெரிந்தது, அது யாரோ ஒரு விறகு வெட்டி போல் தோன்றுகிறது, அது ஏதோ சேந்தனாருங்கிற மாதிரி அவருடைய பெயர் அங்கே தோன்றுகிறது. ஆக அந்த வீட்டிலே சிவபெருமான் உண்ட காட்சியை பார்த்தா நான் வேகமாக ஆலயத்திற்கு வந்தேன். இங்கே என்னடா என்றால், நீங்கள் இங்கே கோயில் கருவறைக்குள்ளே களியும் கூட்டும் செதறி கிடக்கிறது என்று சொல்லீர்கள், நிச்சயமாக இது அந்த இறைவன் உண்டதுதான், அந்த அடியாரை கூட்டு கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். அப்பொழுதுதான் இந்த சேந்தனாரை பற்றி அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். இப்படி ஒரு சாதாரண விறகு வெட்டியாகிய சேந்தனாருடைய பெருமையை மன்னனுக்கே அறிவுறுத்தி அந்த தீட்சிதர்களுக்கும் வெளிப்படுத்தி கொடை கொண்ட நாள் தான் இந்த ஆருத்ரா தரிசன நாள். அதனால தான் இன்றைக்கும் திருவாதிரை அன்றைக்கு ஒருவாய் களி என்று அடியார்கள் பத்தியிலே பேசுகின்ற அந்த பழமொழியை கேட்டிருப்போம். இந்த திருவாதிரை அன்றி ஒருவாய் களி என்பது இந்த சேந்தனாரை உடைய வரலாற்றில் இருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். இப்படி இறைவன் சாதாரண பக்தர்களுக்கும் அவனுடைய இல்லத்திற்கு சென்று அருள் புரிந்த நாள்தான் இந்த ஆருத்ரா தரிசனம். இன்று தமிழகம் உலகெங்கும் இந்த சிவாலயங்களில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அவருக்கு முதல் நாள் இரவு 4 கால அபிஷேகங்கள் செய்து அதிகாலையிலே தரிசனம் செய்வதுதான் ஆருத்ரா தரிசனம் என்று கொண்டாடப்படுகிறது. அந்த அனைத்து சிவாலயங்களும் நடராஜ பெருமானுக்கு முதல் நாள் இரவுல இருந்து
விடிய விடிய 4 கால அபிஷேகங்கள் நடக்கும். அது முடிந்த பிறகு அதிகாலையிலே சிவபெருமான் நடராஜ பெருமானாக பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து பல ஊர்களில் வீதி உலாவும் நடராஜ பெருமான் வருவார். அப்படிப்பட்ட ஒரு உன்னத நாள் தான் ஆருத்ரா தரிசனம். அந்த ஆருத்ரா தரிசனம் வருகின்ற ஜனவரி 3ஆம் நாள் வருகிறது. எல்லா மக்களும் அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானையும் நடராஜ பெருமானையும் வணங்கி அவன் அருள் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சார், எங்கள் ஊரில் சிவன் கோயில் இல்லை அல்லது அங்கே நடராஜருடைய சன்னதி இல்லை அப்படின்னு சேர்ந்த கிராமங்கள் இருந்தால் கூட அந்த இதில் எந்த ஆலயம் இருக்கிறதோ அந்த ஆலயத்திலே காலையிலே சென்று அங்கிருக்கின்ற அது விநாயகப் பெருமானாக இருந்தாலும் சரி, முருகப்பெருமானாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு அம்பிகையாக இருந்தாலும் சரி. ஏனென்றால் திருவாசகத்தில் சொல்கிறார், அதாவது அடியார்கள் பாடுகிறார்கள், 1000 நாமங்கள் 1000 நாமங்கள் சொல்லி அவனை தெள்ளனும் கொட்டமோ, ஒரு நாமம் ஓர் உருவம் இல்லாருக்கு 1000 நாமங்கள் சொல்லி நாம் அவரை தெள்ளனும் கொட்டோமோ என்று மாணிக்கவாசக பெருமான் சொல்வது போல எத்தனை நாமங்களிலே இறைவனை வழிபட்டாலும் அத்தனையும் ஒரே உருவம் இதுதான் சொல்லப்படுகிறது சைவத்திலே. ஆனால் அவர் அடியார்களுக்காக ஒவ்வொரு காலகட்டத்திலே ஒவ்வொரு அவதாரங்கள் அல்லது ஒவ்வொரு வடிவத்திலே காட்சி கொடுத்திருப்பார். ஆக அம்பிகையை வழிபட்டாலும் அவரைத்தான் போய் சாரும், முருகனை வழிபட்டாலும் அவரைத்தான் போய் சாரும், விநாயகப் பெருமானை வழிபட்டாலும் அவரைத்தான் சாரும். ஏன் இன்னும் பெயரில்லாத வகையில் வேறு எந்த பெயரிலே எந்த சமயத்திலே நாம் இறைவனை வழிபட்டாலும் எல்லாமே எப்படி நதிகள் பலவாக இருந்தாலும் அது சேரும் இடம் கடலாகத்தான் இருக்கும். ஆக இறைவன் சமுத்திரம். அவர் உருவாகின்ற வழிபடுகின்ற மக்கள் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு காட்சியிலே அல்லது ஒவ்வொரு உருவத்திலே அல்லது ஒவ்வொரு நாமத்திலே ஒவ்வொரு பெயரிலே அவரை வழிபட்டிருக்கலாம். எப்படி வழிபட்டாலும் அதனுடைய அந்த வழிபாட்டு பூரணத்துவம் அந்த இறைவனைத்தான் போய் அடையும். அதிலே சைவம் அது அப்படித்தான் சொல்கிறது, தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி தான் சொல்லுது. எந்த நாட்டில் இருந்து நீ எப்படி அந்த இறைவனை வழிபட்டால் அது தென்னாட்டிலே பிறந்து உருவாகிய அந்த சிவனைத்தான் போய் சேரும் என்று அதை மாணிக்கவாசகர் அருமையாக சொல்கிறார். இப்படித்தான் தேவாரங்களும் திருவாசகமும் சொல்கிறது. எல்லா வேதங்களும் சரி, அன்பே சிவம் என்று தான் நமது திருமூலரும் சொல்கிறார். ஆகவே நீங்கள் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்தி அதை இறைவனாக பாவித்து ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இறைவன் எழுந்தருளிட்டார். நாம் அன்போடு பிற உயிர்களை நாம் நேசித்தால் நிச்சயமாக அந்த பிற உயிர்களுக்கு செய்கின்ற தொண்டு அந்த இறைவனுக்கே செய்கின்ற தொண்டாக நமது சைவம் சொல்கிறது. அப்படி நீங்கள் உங்கள் அருகில் உள்ள அனைத்து உயிரினங்களையும், ஏன் ஆறறிவற்ற பயிர்களாக இருந்தாலும் அவைகளையும் நாம் நேசித்து அவர்களுடைய துன்பங்களை நமது துன்பங்களாக இன்றைக்கு நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ அன்று நாம் இறைவனிடம் மிக அருகில் வந்து விட்டோம் என்ற பொருளாக நினைத்துக்கொண்டு அனைவருக்கும் எல்லாம் வல்ல அந்த பரம்பொருள் உங்களுக்கு எல்லா நலங்களும் வளங்களும் அருளற்றும். நாம் எல்லோரும் ஒவ்வொருவரையும் அன்பாக நேசிப்போம், அன்பாலே வாழ்வோம், உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் சகோதரத்துவமாக நேசிப்போம். உங்கள் அத்தனை பேருக்கு இறைவனுடைய அருள் கிடைக்க உலகத்தமிழ் சைவ பெருமக்கள் சங்கத்தின் சார்பிலே மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து இத்தோடு இந்த ஆருத்ரா தரிசனம் மிக சிறப்பான ஒரு நாள். அதில் நீங்கள் எந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டாலும் அவர்களுக்கு அத்தனை புண்ணியமும் அத்தனை அருளும் கிடைக்கும் என்பதை கூறி விடைபெறுகிறோம். சிவாய நம. அன்பே சிவம். சைவமும் தமிழும் தலை தோங்கட்டும், உலகமெல்லாம் அன்பு நெறியில் தலைக்கட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.